அம்மு சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில், கண்ணையே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து காலையிலேருந்தே பயங்கரமான வெயிலுங்க. ஸோ பசங்க வேறு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வ்ளாகு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, நம்மளோட பழைய போடாத சாரீஸ் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதில் வந்து எல்லோரும் சுடிதார் தைப்பாங்க, ஆனால் நம்ம நைட்டி கூட தைக்கலாம். அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கடுத்து உள்ள வீடியோஸில் வந்து வரும், மறக்காமல் பாருங்கள். உங்கள்கிட்ட பழைய சாரீ இருக்குது, அம்மா கட்டுற சாரீஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம தாராளமாக இந்த மாதிரி கொடுத்து நைட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா ஒரு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நைட்டி தைச்சிக்கலாம். ஸோ வெளியே போய் நம்ம சாரீ எடுக்கணுன்னா ஒரு 150 ரூபா வரும். 180 200 நம்ம நார்மலாக அழகாக அம்மா கட்டுற மாதிரியான சாரீஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. ஸோ மாடர்னாக சாரீஸ் வாங்கிடலாம், 200 தான். அந்த சாரியை அப்படியே உள்ள லைனிங் தேவையில்லை, அதை டபுள் ஸ்டிச் அடித்து போட்டாலும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற டெய்லர்கிட்ட போய் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் நைட்டிஸாக தைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல நைட்டினா ஒரு 350 400க்கு நம்ம வாங்குகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பக்கத்துலேயே நமக்கு டெய்லர் இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வீடியோ காட்டுறேன் அவங்க எவ்வளோ வந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கேட்குறாங்கன்னு. ஏன்னா என்னோடய பழைய கொஞ்சம் கிராண்டான சாரி இருக்குது, அதை போயிட்டு நான் வந்து சுடிதார் தைக்கிறதுக்காக அனார்கலி மாடலில் தைக்கலான்றதுக்காக கொடுத்துருக்குறேன். நான் பழைய ட்ரெஸ் எதுவுமே சேரலை, வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ வெயிட் லாஸும் பண்ண போகிறேங்க. இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே எப்படியும் நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஏன்னா சீரியஸாகவே வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லரிங் வீடியோவும் நான் சேர்த்து வந்து போடுறேன். ஸோ எவ்வளோ சிஸ்டர்ஸ் சார்ஜஸ்லாம் கேட்குறாங்க, என்ன மாடலில் தைக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வெயிலில் ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன சமையல் பண்ணியிருக்கீங்கன்னு முதல்ல கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொளுத்துற வெயிலில் சுட சுட சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மோஸ்ட்லி அந்த சம்மரில் எல்லோரும் வீட்டில் இருக்காங்கங்கிறதுனால நான் வந்து சுட சுட சாதம் வந்து செஞ்சு ஏதாவது வெரைட்டியாக ஒரு நாளும் ஒரு மாதிரி வெரைட்டியாக நான் நிறையா விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா வீட்டில் வந்து சாதம் வந்து மிஞ்சிருச்சுங்க. நேற்று வந்து கொஞ்சம் சாதம், பழைய சாதம் மிஞ்சிருச்சு. அதனால் அந்த பழைய சாதத்தை வச்சு நம்ம வந்து பழைய சோறுலேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் போட்டு பிசைஞ்சு சாதம் பண்ணுவாங்க. அதாவது நைட்டே தண்ணி ஊற்றி வைக்கல, நான் அப்படியே வச்சுருக்கேன் நான் குக்கரில். ஸோ அதை வந்து நம்ம பழைய சாதம் மாதிரி உடனே ஆக்க முடியும். ஆனால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணணும். 2 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 12 மணி 12:30க்குள்ளே இதை ரெடி பண்ணிடணும். தயிர் வேணுங்க, தயிர் வேணும், பச்சை மிளகா, வெங்காயம் வேணும். நல்லா தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி பச்சை மிளகா போட்டு முதல்ல சாதத்தை பிசைஞ்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ நான் இதை பண்ணுறேன், சிம்பிள் மெத்தடு தான். ஆனால் சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் வந்து சாதம் மிஞ்சி போச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். சில நாள் என் ஹஸ்பண்ட் வந்து பழைய சோறு வேணும்னு சொல்லி கேட்கும்போது நான் காலையில் சாதம் வடித்து வச்சு அதை வந்து மத்தியானம் இந்த மாதிரி செஞ்சு வச்செல்லாம் கொடுத்துருக்குறேன். பசங்களும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க, அந்தளவுக்கு எம்மியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எதனால செய்யலாம், வடகம், வத்தல் ஏதாவது பொரிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா ஊறுகாய் வச்சுக்கலாம் சிம்பிளாக. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகா அந்த வதக்கி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, நல்லா நிறைய காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிறது. ஸோ அதுவே காரசாரமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், வாங்க செஞ்சிடலாம். பழைய சாதம் இருந்தால் வீட்டில் அதை வீணாக்காதீங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் நேற்று நைட்டு பொங்கும்போது மீஞ்சமான பழைய சோறு தான். இதை உங்கள் வீட்டில் ஏதாவது குண்டா பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கோங்க. சில பேர் பழைய சோறு செய்யும்போது நைட்டே தண்ணி ஊற்றிடுவாங்க இல்லையா. நான் வந்து நைட்டு தண்ணி ஊற்றலை, ஏன்னா அது குக்கரில் வடித்த சாதம் அப்படிங்கிறதுனால கெட்டு போகாது அடுத்த நாள் மத்தியானம் வரைக்குமே. அதனால் அப்படியே மூடி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் நல்லா உதுத்து போட்டிருக்கேன். இதில் நமக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தயிர் வந்து வீட்டில் நான் உரம் கட்டுறது கிடையாது, ஏன்னா நாங்கள் பால் வாங்க மாட்டோம், வீட்டில் உரம் போட முடியாது. அதனால் பேக்கெட் தயிர் தான் பக்கத்துலேயே நான் வாங்கிக்கிறது. தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே வச்சிடணும். இதில் வந்து தாளிச்சும் கொட்டலாம், ஆனால் தாளித்து கொட்டுறதை விட வெங்காயம், பச்சை மிளகா மட்டும்
மட்டும் தனித்தனியாக நறுக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே தனி தான். ஸோ இது வந்து தனித்தனியாக நறுக்கி போட்டுக்கணும். இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. என்றைக்கு சாதம் மிஞ்சி போச்சோ அன்னைக்கு கூட நம்ம நைட்டே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு தயிர் தண்ணி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம தாராளமாக அதை குடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ தான் அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் இந்த மாதிரி நல்லா நமக்கு தேவையான வெங்காயம்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இந்த கருவேப்பிலை வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க. நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா பழைய சோறு சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையோடைய வாசம் வந்து தனியாக தெரியும். வேணும்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படியே பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது அப்படியே இருக்கணும். இப்போ நான் எடுக்கிற இந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா வதக்கல் பண்ணுறதுக்கு தான். இந்த வதக்கல் பண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, வெறும் வதக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையான எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து சன்ஃப்ளவர் கோல்டு ஆயில் தான் நான் இன்றைக்கி ஊற்றி பண்ண போகிறேன். அடுப்பில் சட்டி வச்சு தேவையான அளவு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லேசாக ஓரளவுக்கு சூடேறினா போதும். ஒரு 10லேருந்து 15 மிளகா வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 10 மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய வீட்டுக்காரர் தான் அதை ஃபுல்லாக சாப்பிடுவார். ஸோ எனக்கு தேவையில்லைங்கிறதுனால 10 மிளகா மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து நான் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா முழுசாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது வதங்கிறதுக்குள்ளே வெங்காயம் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெங்காயம் போடக்கூடாது, பச்சை மிளகா தான் போடணும். அப்போ தான் அதோடைய அந்த காரம்லாம் ஓரளவுக்கு குறையும். இப்போ தேவையான அளவுக்கு நல்ல வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 3 வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதை நறுக்கினது எல்லாத்தையுமே அதே குண்டாலாம் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். ஒரு 3/4 பாகம் வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வதங்கும் போது உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள். இதே மாதிரி வதக்கிட்டு இதில் கருவாடு துண்டு போடுவாங்க, நெய்மீன் கருவாடு. ஆனால் இன்றைக்கி நான் கேட்டு பார்த்தேங்க, நெய்மீன் கருவாடு கிடைக்கல. இந்த சின்ன சின்ன கருவாடு தான் கிடைக்கிது. அது இதில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நான் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த சீசனில் வந்து மாம்பழம் வந்து வரக்கூடிய சீசன் இல்லையா, அதனால் கிலோ 100 ரூபாய்க்கு மாம்பழம், நல்ல டேஸ்ட்டான மாம்பழங்க, பயங்கரமான இனிப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு சாப்பாடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பக்குவம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்ல குளுன்னு பழைய சோறு, மாம்பழம், அது கூட வதக்கின பச்சை மிளகாயும் வெங்காயமும், அடிக்கிற வெயிலுக்கு அருமையான சாப்பாடுங்க. இதே மாதிரி தான் சுற்றி எல்லோரும் உட்காந்து கூட்டாஞ்சோறு தான் சாப்பிடுவோம். முக்கியமாக அந்த பழைய சோறு வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தட்டு கிண்ணம் யாருக்கும் எதுவுமே கிடையாது, சுற்றி உட்காந்துருவாங்க. என்னோடய லஞ்ச் இன்றைக்கி முடிஞ்சு. நீங்கள் என்ன சமைச்சிங்கிறத சொல்லுங்கள். சிம்பிளாக சூப்பராக முடிச்சாச்சுங்க, சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன சமைச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.